பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் பார்த்து பயமா? விஜயை பார்த்து யாருக்குமே அச்சம் இல்லை. எடப்பாடிக்கே அச்சம் இல்லை, திமுகவுடைய அச்சம். நாட்டினுடைய நிலவரங்களை குறித்து ஒரு 4 கேள்வி கேட்டா 2 வார்த்தை பேச தெரியலன்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல் தலைவர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு? எதுக்கு முதலமைச்சர் ஆகிற ஆசை வந்துச்சு? அவர் ஜெயலலிதா கூட நடிச்சிருக்கிறாரு, இவர் வந்து திரிஷா கூட, நயன்தாரா கூட நடிச்சிருக்கிறாரு. அப்ப முழுக்க முழுக்க சினிமா அரசியல், கவர்ச்சி அரசியல். எப்பயாவது ஒரு முறை வெளியில வருவேன், பாமா மின்னல் மாதிரி வெளியில வருவேன், வந்துட்டு டபக்கு நான் திரும்ப போயிடுவேன், மனைவியர் பங்களாவுக்கு போயிடுவேன்னா ஒரு பிரச்சனை தீருகிற வரைக்கும் போராடணும். சீமான் வந்து விஜய் வந்ததுல இருந்து வயிற்றுச்சல் தாங்க முடியாம இருக்கிறாரு. ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும், அது இருக்கும் தானே. இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் பார்த்து பயமா? மாநாட்டுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க, பல நெருக்கடி கொடுக்குறதா சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது திமுக சைட்லேருந்து வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? 75 ஆண்டு கால வரலாறு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து, அதாவது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் போல ஓராண்டுக்கு முன்பு அரசியல் கட்சி தொடங்கிய விஜயை பார்த்து திமுக அச்சப்பட வேண்டிய அவசியம். அப்புறம் மாநாட்டுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம்ல? அது வந்து பாதுகாப்பு உங்க ஆர்ப்பாட்டம் 21ஆம் தேதி நடத்த போறாங்க. உங்க ஆர்ப்பாட்டத்துக்கும் மாநாட்டுக்கும் நடக்கும்போது எந்த பர்மிஷனும் கிடையாது. எல்லாருக்கும் கரெக்டா ஜனநாயகம்னா ஜனநாயக முறையோடு நடத்தணும்ல. பாதுகாப்பு காரணங்களுக்காக சில விஷயங்களை வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல போக்குவரத்து நெரிசல் வரும், சிக்கல் வரும், அது வந்து வேறு சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கும்னா அதுக்கு என்ன செய்வாங்க, மாற்று இடம் வழங்குவாங்க. பெர்மிஷனே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இல்லை அப்படித்தான் சொல்லுங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி இருக்கு, விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு சொல்லி அது தடை போடுறீங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிற போது இவங்க வந்து மாநாடு நடத்துனாங்கன்னா அந்த கூட்டங்களுக்குள்ள ஏதாவது கலையபுரம் பண்ணிட்டாங்க, ஏதாவது குருவி கல்லை விட்டு வீசினாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த அரசாங்கம் காப்பாற்ற தவறி விட்டுருந்தான்னு சொல்லுவாங்க. ஒரு ஓரமாக தானே செய்ய போறாங்க. அதுல என்ன பிரச்சனை? அப்படிலாம் இல்லை, அரசியல் கட்சியை அதுக்குன்னு தனியாக, அதாவது ஏகப்பட்ட வாகனங்கள் வந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுக்கக்கூடிய இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்காது. அப்போ இப்போ கூட அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, கர்ப்பிணிகள், பெண்கள்லாம், குழந்தைகள்லாம் வர வேண்டாம்னு சொல்கிறாரு. 1.5 லட்சத்துக்கு மேலே வரமாட்டோம், 1.5 லட்சத்துக்கு வரமாட்டோன்னு இப்போ போலீஸுக்கு சொல்லுவாங்க. நடைமுறையில் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. சொன்னபடியே ஆள் வருவாங்க. 500 பேர் கூடுவோன்னு சொல்லிட்டு 5000 பேர் கூடுன மிகப்பெரிய போராட்டங்கள் இருக்கிறது, பொதுக்கூட்டங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அப்படி சொல்லுவது ஒரு வழக்கம். எல்லாரையும் வந்து நம்ம ஹால் மீட்டிங்காக போடுறோம், ஒருத்தனையும் ஆளை கணக்கு பண்ணி தலையை கணக்கு பண்ணி உள்ள அனுப்ப முடியும்? அப்படி கிடையாது. அரசியலை பொறுத்தவரையில் எவ்வளவு கூட்டம் வரும், வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தையும் அவங்க கணக்கில் தான் சேர்ப்பாங்க. அதனால் விஜயை பார்த்து யாருக்குமே அச்சம் இல்லை, எடப்பாடிக்கே அச்சம் இல்லை, திமுகவுடைய அச்சப்படும். ஏனென்றால் விஜய்க்கு எந்த கட்டமைப்பும் கிடையாது. சினிமாவிலே அவர் பெற்றிருக்கக்கூடிய புகழ், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வசீகரம், மக்கள் அவரை பார்ப்பதற்காக காத்திருக்கிற ஒரு ஆவல், இதைத்தான் ஒரு முதலீடாக வைத்து கொண்டு உள்ள வர்றாரே தவிர அவர் பெரிய கொள்கை அரசியலை பேசிட்டாரு, பெரிய கோட்பாடுகளை சொல்லிட்டாருலாம் சொல்லவே முடியாது. பூத் வேலைகள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, கட்சி கட்டமைப்பு அத்தனையும் உருவாக்கிட்டு தானே வரன்ற மாதிரி சொல்றாங்க. அது இந்திய கான்க்ளேவ்னு ஒரு டிபேட் கலைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு கட்டமைப்பே இல்லாத போது ஏன் அதிமுக அழைக்கணும், ஏன் பிஜேபி அழைக்கணும்? 2வது மாநில மாநாடு நடத்தக்கூடிய அவர் வந்து மோடியை போலவே வந்து ஒரு முறை கூட செய்தியாளரை சந்திக்கவே இல்லை, ப்ரெஸ் மீட்டே பார்க்காதவராக இருக்கிறாரு. ஒரே ஒரு முறை ஷூட்டிங் போனேன், நான் ஜனநாயகன் ஷூட்டிங் போகும்போது மைக்க நிட்டுறப்ப நான் ஷூட்டிங் போறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னார். இதுதான் செய்தியாளர் சந்திப்புல. மோடி கூட சந்திக்கல, 15 வருஷம் மோடி சந்திக்கலைங்கிறது பிரதமரா இல்லையா? மோடி சந்திக்கலை என்பதனாலதான் அவர் மோசமான தலைவர், அவர் ஜனநாயக பண்பு. நீங்க தானே சொல்றீங்க, இந்தியா முழுசு சொல்றாங்க. ஆமாங்க, அதே மாதிரி இவருக்கும் ஜனநாயக பண்பு இல்லைன்னு ஒத்துக்குங்க. இப்ப இவருக்கும் ஜனநாயக பண்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. மோடிக்கு ஜனநாயக பண்பு கிடையாது. அது மாதிரி தான் செய்தியாளர்களை பார்ப்பதற்கு எதற்கு விஜய் அச்சப்படுறாரு, ஏன் பயப்படுறாரு? அவரு செய்தியாளர்களை சந்திச்சு நாட்டில் இருக்கிற நல்லது கெட்டதுகளை குறித்து கருத்து சொல்ல வேண்டியதானே. சீமான் சந்திக்கிறாரு, அண்ணாமலை சந்திக்கிறாரு, எத்தனையோ தலைவர்கள் சந்திக்கிறாங்க, ஆராசா சந்திக்கிறாரு. செய்தியாளர் பிரச்சனை பாருங்க, ஒரு பிரஸ் மீட்ல ஒரு தலைவர்களை தகுதியா பார்க்க முடியுமா? ஆமாங்க, ஜனநாயகத்துல உரையாடுவது, மக்களுடைய கருத்துக்களை கேட்பது. மாநாடு நடத்துறாரு, பத்திரிகை அஜித்துக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதுங்க மனப்பாடம் பண்ணி யார் வேண்டுமானாலும் பொதுக்கூட்டங்கள்ல வந்து சில நேரம் பேசிடலாம்.
பத்திரிகையாளர் சந்திப்பில் எந்த கேள்வியை எதிர்பாராத கேள்வியை கேட்பார்களோ பதில் சொல்ல முடியாமல் நம்ம படபடத்து விடுவோமோ வெளவெளத்து விடுவோமோ நம்முடைய சாயம் வெளுத்து விடுவோம் என்கிற அச்சம் இருக்கிற காரணத்தினால தானே அவர் பேச மறுக்கிறாரு. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? முக ஸ்டாலின் கூட மனப்பாடம் பண்ணி கொடுக்குறதா சொல்லி அவங்களும் இருக்கட்டுங்க. அவர் செய்தியாளர் சந்திக்க மாட்டேன்னு நினைக்காத சொல்லியிருக்காரா? எத்தனையோ ஒரு செய்தியாளர்களை அவர் சந்தித்திருக்கிறார். இவர் சந்திக்க மறுக்கிறாரே. அவர் மனப்பாடம் பண்ணி கூட பேசட்டும், மனப்பாடம் பண்ணாம கூட பேசட்டும். என்ன நாட்டினுடைய நிலவரங்களை குறித்து ஒரு 4 கேள்வி கேட்டால் 2 வார்த்தை பேச தெரியலன்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல் தலைவர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு? எதுக்கு முதலமைச்சர் ஆகிற ஆசை வந்துச்சு? இப்போ நாளைக்கு சட்டமன்றத்தில் கேள்வி வைப்பாங்களா இல்லையா? நீங்கள் சட்டப்பேரவைக்கு போனீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கணும், அல்லது உங்களை கேள்வி வைப்பாங்கல்ல. அப்போ ஒரு உரையாடுகிற குறைந்தபட்ச ஒரு ஜனநாயக பண்பு கூட இல்லாத ஒருவர் எதுக்கு தலைவராக ஆசைப்படுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய்க்கு எப்போ தலைமை பண்பு இல்லை, ஆளுமை பண்பு இல்லை. சினிமாவில் இருக்கக்கூடிய விசில் அடிக்கிற கூட்டங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் என்று அவர் நம்புகிறார். ஆனால் 2026 தேர்தல் வந்து அவருக்கு சாதகமாக இருக்காது என்கிற கருத்து தான் நிலவு. நீங்கள் பேச்சு வழக்கிலே வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, எடப்பாடியை வந்து காலி பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னீங்க. அது நிச்சயம் அப்படி எடப்பாடி கூட பயப்படவில்லைன்னு சொன்னேன், காலி பண்ணுவார்னு நான் சொல்லலை. அதிமுக என்கிற கட்சிக்கு எம்ஜிஆர் என்கிற ஒரு வசீகர தலைமை ஒரு காலத்திலே இருந்தது, அவர் தான் தோற்றுவித்தார். ஜெயலலிதா என்கிற வசீகர தலைமை இருந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு வசீகரம் இல்லை. அவர் பின்னால் வந்து செட்டிங் பண்ண கூட்டம் தான் திரளுதே தவிர இயல்பாகவே அவர் ஒரு பெரிய ஒரு லீடராக அவர் வந்து உருவாக முடியவில்லை. தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு பயணம் போயிட்டே இருக்காரு, எளிய மக்களை சந்திக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பயணம்லாம் போறாருங்க. எளிய மக்கள் எல்லாம் சந்திக்கிறாருன்னு சொல்லாங்க. செல்லூர் ராஜே காரில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, எளிய மக்களை எங்கே போய் சந்திப்பார் அவரு? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா அவராக சொல்லிட்டு இருக்கிறாரு. சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்காரே தவிர கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் செலவு பண்ணி ஒரு தெரு நிறைய ஆட்களை திரட்டி வச்சுக்கிட்டு எடப்பாடி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் 250 ரூபா பட்டுவாடா பண்ணி சாப்பாடு போட்டு குவார்ட்ரு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் கூட்டத்தை கூட்ட முடியுது. தானாக தன்னெழுச்சியாகலாம் ஒன்றும் எடப்பாடிக்கு பெரிய கூட்டம் வந்தது மாதிரி கிடையாது. அப்படி எந்த கட்சிகளுக்கும் நம்ம பார்க்க முடியாதுல்ல. அப்படி சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளுக்குமே வந்து கூட்டம் வருதும், இவருக்கு மட்டும்தான் கூட்டம் வருதுன்னு இல்லை, எல்லா கட்சிக்குமே கூட்டம் வருது. கூட்டம் வராத ஆளுகளுக்கு செலவு பண்ணி கூட்டத்தை ஏற்படுத்துவாங்க. அப்படித்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். ஆனால் விஜயால் நெருக்கடி எடப்பாடிக்கு வருமா? அது விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய சக்தியாக திமுகவுக்கு அடுத்த இடத்துல அதிமுகவினுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். தன்னையே எம்ஜிஆராக அவர் கருதி கொள்கிறார். அப்படி கருதி கொண்டு தான் அவர் 2 டைலாக மறுபடியும் பேசுகிறார். 1967 ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. யாரால் நிகழ்ந்தது? பேரறிஞர் அண்ணாவால் நிகழ்ந்தது. அதே மாதிரி வந்து 1977 ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. அது யாரால் நிகழ்ந்தது? எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல் முறையாக அதிகாரத்துக்கு வந்த ஆண்டு வந்து 1977. இந்த 2 தலைவர்களுடைய ஆட்சி மாற்றத்தை போல 2026 வந்துட போகுதுன்னு சொல்றாரு. ஏன் விஜய் எம்ஜிஆர் மாடல்ன்ற அந்த இந்த இதை சினாரியோ எடுத்துக்கணும்? அதாங்க, அவரும் சினிமாவிலேருந்து வந்திருக்கிறாரு, இவரும் சினிமாவிலேருந்து இருக்காரு. அவரும் டூயட் பாடி இருக்கிறாரு, இவரும் டூயட் பாடி இருக்கிறாரு. அவர் ஜெயலலிதா கூட நடிச்சிருக்கிறாரு, இவர் வந்து திரிஷா கூட நயன்தாரா கூட நடிச்சிருக்கிறாரு. அப்போ முழுக்க சினிமா அரசியல், கவர்ச்சி அரசியல், அதை நம்பிக்கொண்டு வருகிறார். ஒரு பிம்ப அரசியல், ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல்லேருந்து அவர் வர்றாரு. அதனால கலைஞர் அரசியல் மாதிரி ஏன் அவர் பேசலை? அண்ணாவை பற்றி கூட அவர் வந்து பெருசாக வந்து கொள்கை ரீதியாக ஒரு சில மேற்கோள்கள் காட்டுகிறாரே தவிர அண்ணா செய்த உழைப்பை இவர் செய்வாரா? அண்ணாவினுடைய காலடி படாத கிராமங்களே கிடையாது, ஊர்களே கிடையாது. எத்தனையோ ஊர்களுக்கு பயணம் செய்திருக்கிறாங்க, மக்களோடு மக்களாக பயணித்திருக்கிறாங்க. இவர் மக்களோடு செல், மக்களிடம் கற்றுக்கொள் என்றெல்லாம் டைலாக் பேசுகிறார். இவர் பனையூர் பங்களால இவருக்காக காத்து கிடக்கிறவர்களை கூட பார்ப்பதற்கு அவருக்கு மனம் வரவில்லையே. பனையூர் பங்களாவில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையார் மாதிரி தானே அவர் இருக்கிறாரு. சாமானிய மக்களோடு தன்னை சந்திக்க வருகிற தொண்டர்களோடு கூட கைகுலுக்கி உரையாடுகிற பண்பு இல்லாதவராக தானே விஜய் இருக்கிறாரு. ஆனால் இவர் மற்ற கட்சி தலைவர்களை விட ஒரு மாறுபட்டு தான் இருக்குதான்னு சில மாறுபட்டுனா எந்த உழைப்பும் இல்லாமல் இருக்கிறாரு. விஜயகாந்த் கூட அம்பேத்கரையோ பெரியாரையோ ஒரு முன்னுதாரணமா எடுத்து பெருசா வைக்கல. அவர் பேரா மட்டும் தான் வச்சாரே தவிர இவர் ஒரு முன்மாதிரி எடுத்துக்கிறார், ஒரு கொள்கை தலைவர் எடுத்துக்கிறாருல்ல. சீமான் கூட அப்படி இல்லை. இப்படி ஒரு மாற்றம் எடுத்துக்கும் போது திமுக பேக் ஃபயரா தான் தலைவர் என்று மேடையிலே பேசுவதனாலேலாம் ஒருத்தர் கொள்கையை பின்பற்றுவதாக கருத முடியாது. இப்போ கவின் என்ற ஒரு இளைஞனை வந்து ஆணவ படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக வந்து அந்த களத்துக்கு சென்று அந்த ஆணவ படுகொலைக்காக வேண்டி தனியாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று இன்றைக்கு கூட காலையிலே சைதாப்பேட்டை பனகல் மாளிகைக்கு முன்னால் நின்று கொண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திருமாவளவன் நடத்தியிருக்கிறார். அது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை விஜய் நடத்தி இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அம்பேத்கரை சொல்லலன்றாங்கல்ல. மு க ஸ்டாலின் இல்லைங்க, ஆளுங்கட்சிங்கிறது அதிகாரத்திலே அமர்ந்திருக்கிற கட்சி.
அதிகாரத்தை கைப்பற்ற வேணும் என்று நினைக்கிற கட்சிக்கு தானே போராட்டம் வேணும், அவங்களுக்கு தானே பொதுக்கூட்டம் வேணும், அவங்களுக்கு தானே ஆர்ப்பாட்டம் வேணும், அவங்க தானே அதிகமாக செயல்படணும். திமுகவை விட நான் சிறந்த கட்சி என்று மக்கள் நம்புவதற்கு உங்கள்கிட்ட செயல் திட்டம் வேணும்ல. சும்மா பஞ்சு டைலாக் மாதிரி எப்பயாவது ஒரு முறை வெளியில் வருவேன், வாமா மின்னல் மாதிரி வெளியில் வருவேன், வந்துட்டு டபக்கு நான் திரும்ப போயிடுவேன், மனையூர் பங்களாவுக்கு போயிடுவேன்னா ஒரு பிரச்சனை தீருகிற வரைக்கும் போராடணும். உதாரணத்துக்கு விடுதலை வேண்டும், சுதந்திரம் அடைய வேண்டும்னு 200 வருஷமாக போராடி இருக்கிறாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றில் முதல் சுதந்திர போர் தோற்று போய் மன்னர்கள் எல்லாம் மண்ணை கவ்வி கிட்டத்தட்ட காந்தி அடிகளுடைய காலம் வரைக்கும், மகாத்மா காந்தியினுடைய காலகட்டம் வரைக்கும் 200 ஆண்டு காலம் போராடி இருக்கிறாங்க. விடுதலை பெறுகிற வரைக்கும் காந்தி போராடினாரா? ஒரே ஒரு நாள் விடுதலை வேணும்னு கோஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாரா? இவர் அப்படி இல்லையே. பரந்தூருக்கு ஒரு நாள் போனாரு, பரந்தூர் பிரச்சனை தீருகிற வரைக்கும் போராடினா தானே நீ தலைவன். ஒரே ஒரு நாள் நான் ரோட் ஷோ போவேன், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? ஒரு நாள் முதலமைச்சர்னு சினிமா எடுத்தாங்க, முதல்வன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது மாதிரியா ஒரே ஒரு நாள் போராட்டம் பண்ணாலோ ஒரே ஒரு நாள் குரல் கொடுத்தாலோ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? அப்படி இல்லையில. அரசியல் ட்ரெண்டே மாறிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, இறங்கி வீதியில் மாறுறதுங்கிறது இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுக்கு மீடியாவில் ட்ரெண்டு மாறும். இன்னைக்கு வந்து அனிருத் இடத்த சாய் அபயங்கர்னு ஒரு மியூசிக் டேரக்டர் பிடிப்பான். அது மாதிரிலாம் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்க. ஆட்சியை பிடிப்பதற்கு சாதாரண பாமர மக்களிடத்துல விஜய் படமே பார்க்காதவனும் இருப்பான். எல்லாருமே ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறவன் கிடையாது, பட்டன் போன் வச்சிருக்கிறவனும் இருப்பான், போனே இல்லாதவனும் இருப்பான். பல கோடி பேர். சாமானிய மக்கள் பசித்த மக்கள், ரேஷன் கடை கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள், ஒயிட் போர்டு பஸ் வருமான காத்திருக்கக்கூடிய மக்கள், அரசாங்க ஆஸ்பத்திரியில் மாத்திரைக்காக கியூவில் நிற்கக்கூடிய மக்களுடைய மனதை கவருவதற்கு நிறைய வேலை திட்டம் வேணாம். அது சும்மா நீ என்னைக்காவது ஒரு நாள் நான் மாநாடு போடுறேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் மீடியாவுக்கு பஞ்சு டைலாக் பேசுகிறேன்னா அன்னைக்கு மட்டும் நீங்கள் வேடிக்கை பார்க்கப்படுவீர்களே தவிர உங்களுக்கு வேலை திட்டம் இல்லை. சாமானிய மக்களுடைய உணர்வுகளை நெருங்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வேலை திட்டம் இல்லைன்னா ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெற முடியாது. சீமானும் விஜயமோட இது எப்படி இருக்கும்? சீமான் விஜய் வந்ததுலேருந்து வயிற்றுச்சல் தாங்க முடியாமல் இருக்கிறாரு. தன்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று சொல்லி மாடுகளோடு பேசுகிறார், மனிதர்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டார். காட்டை பார்த்து பேசுறாரு, மாட்டை பார்த்து பேசுறாரு, மனுஷனை பார்த்து பேசுறதே இல்லை. சீமானை பொறுத்தவரையில அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுமையாக சூன்யமாகி விட்டது. 8% வாக்கு வங்கி என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 3% சுருங்கி விடக்கூடிய அபாயத்திலே இருக்கிறார். வைத்தறிச்சல் தான் அதெல்லாம் செய்யறாரா? ஒரு சீமான் முழுக்க விஜய் திட்டுறாரு. அண்ணாவின் பாதையில நீ எதுக்கு போற, அதே ஸ்டாலின் போறாருல, நீ எதுக்கு இந்த பக்கம் போறாருலாம் கேட்கிறாரு. அப்படின்னு கேட்கறது மூலமாக திராவிட அரசியலின் நீட்சியாக விஜய் விட்டார், நம்முடைய அரசியலின் போனி ஆகாது என்கிற அச்சத்திலையும் நடுக்கத்திலையும் சீமான் உளறிக்கொண்டே இருக்கிறார். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு பேச வணக்கம்.